அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பொருளாதாரம் மேன்மை அடையணும். எல்லா மனிதனுடைய மேன்மை பொருளாதாரம் மேன்மை. இந்த பொருளாதாரம் மேன்மை அடைவதற்கு நாம என்ன செய்யணும்னா, எல்லா மனிதருமே 2ஆம் இடம் 12ஆம் இடத்தை இதை இயக்கணும். 2-12 முதலில் இயக்க தெரியும். அப்ப 2-12 2ஆம் இடத்தை வலிமைப்படுத்த வேணா 12ஆம் இடத்தை இயக்கித்தாகணும். இந்த 12ஆம் இடம் என்பது அயன சயனம் போகஸ்தானம். எல்லாருக்கும் ஒரு சொல்லாத ரகசியம், அற்புதமான ரகசியம். நீங்க அதெல்லாம் வச்சு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது, ஏன் இவ்வளவு தூரத்திற்கு இதெல்லாம் வேலை செய்தா அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தலையணக்கடியில காயின்ஸ்னா ஒரே ரேசியோ உள்ள 6 காயின்ஸ். 6 என்பது சுக்கிரன், 12 என்பது குரு. இந்த ரேசியோவில் ஒரு சின்ன கவர் ஏதாவது ஒரு கவரில் போட்டு பின் போட்டு தலையணக்கடியில் வச்சு படுங்க. இது பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். இப்போ இதை நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, யான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும் இல்லையா? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பணமா அது ஒரு பிரச்சனை இல்லை சார், நான் உங்களை பார்க்க வரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி வர்ற அளவுக்கு நீங்கள் வளரணும். வளரணும்னா என்ன சார், அதுக்கு நம்ம வழி சில பேர் சொல்லுவாங்க, சார் பணம் நான் கொடுக்கறதுக்கு கட்டி எனக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படிமா. ஏன்னா நீ தானே முயற்சி பண்ணணும் அப்படின்னா, இல்லை சார் சொல்லுங்க. இப்போ இதை சொல்கிறேன், உங்களுடைய தலாணிக்கடியில் 6 1 ரூபா காயின்ஸ் அல்லது 12 1 ரூபா காயின்ஸ், 6 5 ரூபா காயின்ஸு இல்லைன்னா 12 5 ரூபா காயின்ஸ், எதுவோ ஒரே ரேஷியோ உள்ள தலாணிக்கடியில் வச்சு பாடுங்க. அது ரெகுலராக இருக்கட்டும், அதை எடுக்கவே வேண்டாம். அப்போ அந்த காசுக்கு அவ்வளோ மரியாதை உண்டு. அது உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும். உங்களுக்கு அது நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கீங்கன்னா, சார் எப்படி சார் அதை நம்ம உழைச்சாத்தானே, இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக எல்லா மனிதனும் உழைச்சாத்தான். நான்லாம் என்ன சொன்னேன், என்னுடைய வயதுக்கு நிறைய அலைகிறேன். ஒரு நாளைக்கு 140 கிலோமீட்டர் 70 140 கிலோமீட்டர் அலைகிறேன். ஏன்? எனக்கு அந்த ஃபேமிலியை நல்லபடியாக ரன் பண்ணி கொண்டு போகணும், எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, நம்ம படித்த கலையை நம்ம நல்லா பயன்படுத்தணும், 4 பேருக்கு வழி சொல்லணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்களும் என்ன சொல்றான்னா, நீங்கள் ரொம்ப என்ன சொன்னா, இந்த 2 உள்ளங்கையை சுத்தமாக வச்சிருக்கணும். ஏன்னா உள்ளங்கை அதுக்காக என்ன சொன்னாங்க, அழுக்காக வச்சிருப்போம் நீங்க கேட்காதீங்க. உள்ளங்கையில் கண்டிப்பாக மருதாணி போடணும். மருதாணியை மாதிரி ஒரு பொக்கிஷம் எதுவுமே கிடையாது. முதல்ல கையில யார் ஒருவர் மருதாணி போட்டு விட்டாரோ, இந்த உள்ளங்கையில வட்டமா போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். அப்ப என்ன பண்றது, இந்த உள்ளங்கை சுத்தம் என்பது 2ஆம் இடம். கை என்பது 2ஆம் இடம் தான். அந்த கையில வட்ட வடிவமாக ஒரு மருதாணி வச்சு ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும். அதற்கடுத்து என்ன சார், திரும்ப வைங்க. இது 2ஆம் பாவத்தை இயக்கும். 2வது உள்ளங்கால் சுத்தம். எல்லா மனிதனும் என்ன செய்வான்னா, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவான், ஆனா அடிப்பாதத்தை சுத்தம் பண்ண மாட்டான். அடிப்பாதத்தை எந்த ஒரு மனிதன் வெச்சக்கச்சவேர்னு வெள்ளை வச்சிருக்கணும். ஆமா, ஏன்னா நம்ம அதை கவனிக்க மாட்டோம். 12ஆம் இடம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். 12ஆம் இடம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை இயக்குவதற்கு உங்களுடைய கால் பாதத்தை நன்றாக இரவு படுக்க போகும்போது நல்லா எண்ணெய் உள்ளங்காலில் நல்லா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு படுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். அப்போ 2-12 இயக்குவது என்பது கையும் காலும் தான். கை என்பது 2ஆம் இடம், கால் என்பது 12ஆம் இடம். இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக பயன்படுத்துகிறானோ அவன் பெரிய பொக்கிஷத்தை அடைவான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப 2ஆம் இடத்தை வலிமைப்படுத்தணும்.
அப்ப 2ஆம் இடத்தை வலிமைப்படுத்தினா, அப்ப மேச லக்கணத்துல போய் பிறந்தவன் என்ன சொல்றான்னா, எப்பயுமே அவர்கள் 12ஆம் பாவத்தில் உச்சமாகக்கூடிய சுக்கிரனை வலிமைப்படுத்துங்கள். 12ஆம் இடத்துல உச்சமாகிற சுக்கிரனை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள். அது உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு வலிமையை கொடுத்துரும். 2ஆம் பாவத்துக்கு அது லாபஸ்தானம். அதே சமயத்துல ரிஷப லக்கணத்திற்கு, அதாவது ரிஷப லக்கணத்திற்கு மேசம் 12ஆம் இடம். அப்ப அங்க உச்சமாகின்ற சூரியனை என்ன சொன்னா, நீங்கள் வலிமைப்படுத்துங்கள். வலிமைப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை, 12ஆம் இடத்தை இயக்கிய அந்த சூழ்நிலை உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். அதுக்கடுத்து மிதுன லக்கணத்தில் போய் தன்னுடைய 12ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய சந்திரனை இயக்குங்கள். அவ இயக்குறது என்ன சொன்ன, சுக்கிரன்னா இனிப்பு சாப்பிடணும். சுக்கிரன்னா செயற்கையாக செய்யப்பட்ட இனிப்பை யார் ஒருவர் மேச லக்கணத்துல போய் பிறந்தவன் இயற்கையாக செய்யப்பட்ட பால்கோவா அது சார்ந்த இனிப்புகளை கொஞ்சமா சாப்பிடுங்க. அது உங்களுடைய 12ஆம் பாவத்தை இருக்கும். அதே சமயத்துல சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது ரிஷப லக்கணத்திற்கு சூரியன் தான் 12ல உச்சமாகிறார். அப்ப உச்சமாகிற கிரகத்தை இயக்கும் போது கோதுமையால் செய்யப்பட்ட உணவை டெய்லி ஒரு தடவை டச் பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. மிதுன லக்கணத்துல போய் பிறந்தவங்க என்ன செய்யணும், தன்னுடைய 12ஆம் பாவத்தில் உச்சமாகிற சந்திரனை என்ன செய்யணும், வலிமைப்படுத்தணும். அப்ப வலிமைப்படுத்தும் போது சந்திரனுடைய தானியம் என்ன, பச்சரிசி. அப்ப பச்சரிசி பாயாசம் வச்சு என்ன சொன்னா ரெகுலரா கொஞ்சம் குடிச்சீங்கன்னா கண்டிப்பா 12ஆம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து கடக லக்கணத்திற்கு 12ஆம் பாவம் யாரு, மிதனத்துக்கு உண்டான புதன் அங்க புதன் தான் வலிமையானவர். அப்ப சிறு பயிரை அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்தா உங்க 12ஆம் பாவம் இயங்கும் போது 2ஆம் பாவம் வேலை செஞ்சிடும். அதற்கடுத்து சிம்ம லக்கணத்திற்கு 12 குடையவன் யார், கடகம், குரு உச்சம். அப்ப குரு என்று சொன்னால் இயற்கையான பழங்களை நீங்கள் உணவில் டெய்லி சேர்த்து கொள்ளும் போது உங்களுடைய 12ஐ உச்சப்படுத்தும் போது, வலிமைப்படுத்தும் போது உங்களுடைய 2 நன்றாக இருக்கும். அதற்கடுத்து கன்னிலக்கணத்துல போய் பிறந்தவங்க சூரியனை என்ன சொன்னா அது ஆட்சி வீடு. 12ஆம் இடம் ஆட்சி வீடு. அப்ப சூரியனுக்கு உண்டான தானியமாகிய கோதுமையால் செய்யப்பட்ட உணவை சாப்பிடுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து துலா லக்கணத்திற்கு அங்க யார் அப்படின்னா புதனுடைய மூலத்திரியோட உங்க கையில ஏதாவது ஒரு டைரி இருக்கணும். என்னுடைய லக்கணம் துலா லக்கணம். கையில வரும்போது ஒரு 4 புஸ்தகம், ஒரு மெமோ பேட் இருக்கும். ஏதோ யூடியூப்ல நான் என்ன சொன்னேன்னா ஏதாவது படிச்சுட்டு வந்தேன்னா ஒரு சின்ன கின்ஸ் கிடைச்சதுன்னா அதை குறிச்சு வைப்பேன். அப்ப அங்க 12ஆம் பாவம் ஏங்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் உண்மை. 100% இங்க செஞ்சு பார்க்கணும். உடனே வேலை செய்யணும் இல்லைன்னா எதிர்பார்த்துட்டு தூக்கி போடுறதெல்லாம் இங்க கிடையாது. செயல்படுத்துங்கள், வெற்றி கிடைக்கும். விருச்சிக லக்கணத்திற்கு 12ஆம் இடத்துல சனி உச்சமாகிறார். அப்ப சனி உச்சமாகிற நட்சத்திரம் எது, சுவாதி. அப்ப கிறிஸ்மஸ் பழம் இருக்கு இல்லையா, கிறிஸ்மஸ் பழம். அந்த கிறிஸ்மஸ் பழம் என்று சொல்லக்கூடிய உலர் திராட்சை டெய்லி ஒன்று வாயில போடுங்க. 12ஆம் இடம் இயங்கிடும், 2ஆம் இடமும் இயங்கிடும். அதற்கடுத்து தனுசு லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல யார் அங்க உச்சமாகிறா அப்படின்னா கேது உச்சமாகிறார். அப்ப கேது உச்சமாகும் போது கேதுவுடைய தானியமாகிய எது, காணப்பயிரை நன்றாக அவித்து சாப்பிடுங்கள். கண்டிப்பாக உங்களோட 12ஆம் பாவம் இயக்கப்படுவதால் 2ஆம் பாவம் இயக்கும். மகர லக்கணத்திற்கு 12ஆம் இடம் தனுசு லக்கணமாக இருக்கிறதுனால குரு வீடு. குரு என்று சொன்னால் இயற்கையான பழங்கள். அந்த பழத்தை சாப்பிடும் போது கண்டிப்பாக நம்ம 12 இயங்கி 2ஐ இயக்கிறோம். அதற்கடுத்து கும்பலக்கணத்துக்கு 12 குடையவனே சனி. நம்ம 12 குடையவனே சனி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல என்ன சொன்னா கும்பலக்கணத்துக்கு 12ல உச்சமாக இருக்கிறவங்க யார், செவ்வாய். அப்ப செவ்வாய்க்கு உண்டான தானியம் ஆகிய தோரம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை நன்றாக சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேன லக்கணத்திற்கு 12 குடையவன் சனியோடைய மூலத்திரியோணம் அப்படின்னு சொல்லி வரும்போது எள்ளு மிட்டாய் சாப்பிடுங்க. கண்டிப்பாக 12ஆம் பாவம் இயங்கி 2ஆம் பாவம் இயங்கிரும். இவ்வளவுதான் ஜோதிடத்துல 12ஆம் பாவத்தை இயக்கினா 2ஆம் பாவம் இயங்கும். 12ஆம் பாவம் என்பது அயன சேன போகஸ்தானம். 12ஆம் பாவம் காலையில எந்திக்கிறோம். காலைல எந்திரிச்ச உடனே என்ன செய்யறோம், பெட்டை நல்லா தட்டுறோம். நம்ம படுத்திருந்த இடம் நல்லா தட்டுங்க. தட்டி நல்லா கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணி தலானியை கரெக்டா போடுங்க. தலானி கட்டியில காயின்ஸ் இருக்கணும். ஒரு கரித்துண்டு இருக்கணும். படிகாரம் ஒண்ணு தலைக்கடியில வச்சிருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். இருந்து நல்லா தட்டி எடுத்து போட்டுட்டு
எப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ, எப்பெல்லாம் டீ குடிக்கிறீங்களோ, உங்க கிளாஸையே நீங்க கழுவி வைக்கணும். உங்களுடைய அந்த இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, தட்டை நீங்க கழுவி வைக்கணும். துட்டு வருதா இல்லைன்னு வரும். காசு வருவதற்குண்டான எளிய பரிகாரம் இதுதான். இதை எந்த ஒரு மனிதனும் செய்தான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதுல வராமல்லாம் போகவே போகாது. அப்ப 2-12 ஒரு மனிதன் இயக்க தெரியணும். இது வந்து நடைமுறை வாழ்வியல் பரிகாரம். நடைமுறை வாழ்வியல் பரிகாரம். இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் கடைபிடிக்கிறீர்களோ, இப்ப நானே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல சில நேரங்களில் ஆள் இருக்காது, அந்த தட்டை தூக்கிட்டு வந்து சிங்கிள் கொண்டே போடும். அதுவே வேலை செய்ய. நான் சாப்பிட்ட தட்டை நானே தூக்கி போடுறது தப்பு கிடையாது. நான் சாப்பிட்ட கிளாஸ் வந்து நானே வந்து சிங்கிள் கொண்டே போடுவதே என்னுடைய 12ஆம் பாவம் வேலை செஞ்சிடும். 12 வேலை செய்யும்போது 2 வேலை செய்யும். 2ஐ ஆக்டிவேஷன் பண்ணும்போது 12 வேலை செய்யும். இது 2மே பணத்தொடர்பை கொடுக்கக்கூடியது. அப்ப 2-12 என்பது பணத்தொடர்பை கொடுக்கக்கூடியது, பணம் சார்ந்த விஷயத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க 2ஆம் இடத்தில் சந்தோஷமாக வீட்டுல இருந்து காசு கொண்டு போனீங்கன்னா அன்னைக்கு அயனசயன போகஸ்தானம் சூப்பரா இருக்கும். போகும்போது வீட்டுக்கு சும்மா போவீங்க, காசு கிடைச்சிச்சு, என்ன ஃபோன் பண்ணி என்ன வாங்கிட்டு வரணும், ஏது வாங்கிட்டு வரணும் கேட்டு தானே போவீங்க. அப்படி போகும்போது பெண்கள் தனக்கு விருப்பமானதையும் குழந்தைகளுக்கு விருப்பமானதையும் சொல்லி நமக்கு விருப்பமானதையும் வாங்கி சாப்பிட்டு போகும்போது அன்றைய இரவு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில வந்து எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் தெரிஞ்சு செய்யுங்க. தெரியாம செஞ்சுக்கிட்டு என்ன சொல்லனா அதை எதிர்நோக்கணும். ஒரு செயல் செய்தோம் என்று சொன்னால் இதுக்குத்தான் செய்கின்றோம். எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்றான்னா, எங்காவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஆறோ குளமோ வருது, இல்லை ஒரு கிணறு வருது, 1 ரூபா காயின்ஸ் இருக்கா, தலையை வள 3 இடம் 3 சுத்தி அந்த கிணத்துக்குள்ள போட்டுருங்க, கர்மா குறையும். இதெல்லாம் உண்மை. எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்க, பணம் வந்துடுச்சு, அப்படியே வந்து ஒதுக்கி வண்டியை நிறுத்திட்டு என்ன செய்யுங்க, 1 ரூபா காயின்ஸ் எடுத்து தலையை சுத்தி வந்து அந்த போட்டு விட்டுருங்க, கர்மா குறையும். கர்மா குறைவதற்கு நீங்கள் எப்போதுமே இயக்க வேண்டிய ஒன்று, கிணற்றில் காசை போடணும். இப்பெல்லாம் கிணறு எங்க சார் இருக்குது அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. உங்க வீட்டு போர்ல போடுங்க. நான் உங்க வீட்டு போர் கொஞ்சம் வந்து வாய் திறந்துச்சு அப்படின்னா தலையை சுத்தி வந்து, ஏன்னா அதுல தண்ணி கண்டிப்பா இருக்கும், அதுக்குள்ள போடுங்க. அதுவும் உங்க பிறந்த கிழமையில வந்து நீங்க வந்து அந்த காரியத்தை தலையை சுற்றி வந்து அதுல போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கர்மாக்கள் குறைந்து சுவிட்சத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு என்று கூறி 2-12 இயக்கக்கூடிய ரகசியங்கள் இதுவே. இதை பரிசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.